Hi friends, welcome to our channel. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா கூட்டு வட்டி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி தனி வட்டினா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்றத பாருங்க. அப்பதான் தனி வட்டினா என்ன, கூட்டு வட்டினா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். தனி வட்டியோடைய ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு தனி வட்டினா என்னன்னா PNR by divided by 100. Pனா அசல், Nனா ஆண்டு, Rனா வட்டி விகிதம். தனி வட்டிக்கான ஃபார்முலா பார்த்தாச்சு. இப்போ கூட்டு வட்டினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். கூட்டு வட்டினா ஒன்றும் இல்லை, நம்ம வட்டியை கூட்டிட்டு அதுக்கப்புறமா வர அசலை வச்சு திரும்பவும் அடுத்த வட்டி விகிதத்தை வச்சு நம்ம போட போகிறோம். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 10% வட்டி போட்டுக்கோங்க. வட்டி போட்டிங்கன்னா 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ வரும்? 100 வருமா? இப்போ ரெண்டுத்தையும் ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா எவ்வளோ வரும்? 1100 ரூபாய் வரும். இப்போ 1100 ரூபாய்க்கு திரும்ப ஒரு 10% வட்டி போடுங்க. வட்டி போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 1110 வரும். ஸோ 1110யும் 1100யும் கூட்டுங்க. கூட்டினா 1210 வரும். திரும்பவும் அந்த 1210க்கு ஒரு 10% திரும்ப வட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 121 ரூபாய் வரும். 1210யும் 121யும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 1330 வரும். இதுதான் கூட்டு வட்டி. ஸோ நீங்கள் ஒரு அசல் எடுத்துக்க போறீங்க, அதுக்கு ஒரு வட்டி அமௌண்ட்டை கொடுத்துட போறாங்க, அதை கூட்டி ஒரு அசல் எடுத்துப்பீங்க. திரும்ப அந்த கூட்டு வட்டியில் வர அசலை வச்சு திரும்ப அந்த வட்டியை கால்குலேட் பண்ண போறீங்க. இது காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து கரெக்டாக போட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைச்சிடும். கூட்டு வட்டி ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அரையாண்டுக்கு வட்டி, காலாண்டுக்கு வட்டி. நம்ம தனி வட்டியில எப்படி ஒரு ஆண்டு 2 ஆண்டுன்னு நமக்கு முழுசா கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லைன்னா 2 ஆண்டு 3 மாதம் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா 18 மாதம்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதுல எப்படி இருக்கு அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி, காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி A = P1 + R divided by 100 whole power n. whole power n அப்படின்றது இங்க என்ன குறிக்குது அப்படின்னா ஒரு ஆண்டுனா ஒரு ஆண்டுன்னு போட்டுக்க போறோம், 2 ஆண்டுனா 2 ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்க போறோம். செகண்ட், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி. ஒரு ஆண்டுல எத்தனை அரையாண்டு இருக்கு? 2 அரையாண்டுகள் இருக்கு. அதனால இங்க என்ன பண்ண போறோம்னா whole power 2n. 2n போடும்போது இங்க 100ன்னு இருக்கு. ஒரு ஆண்டுக்கு நம்ம 100ன்னு போறோம். அப்ப 2 ஆண்டுக்கு இங்க என்ன பண்ண போறோம்னா P1 + R divided by 200 whole power 2n அப்படின்னு சொல்லிட்டு போட போறோம். whole power 2nன்றது என்ன குறிக்குதுன்னா 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்குது. அதுக்கப்புறம் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டின்னு சொல்லுவாங்க. காலாண்டுனா ஒரு ஆண்டுல மொத்தம் எத்தனை காலாண்டா பிரிக்கலாம்னா 4 காலாண்டா பிரிக்கலாம். அரையாண்டுனா 6 மாசம் 6 மாசம்னு பிரிக்க போறோம். காலாண்டுனா எப்படி பிரிக்க போறோம்? நம்ம 3 மாசமா பிரிக்க போறோம். ஸோ 3னா 12 மாசம் வந்துடுதா? ஸோ A = P1 + R divided by 400 whole power 4n. 4ஆ பிரிக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்? 4n அப்படின்னு சொல்லி போடுறோம். நாலாவது ஃபார்முலா என்னன்னா ஒரு ஆண்டும் வட்டி விகிதம் மாறுகிறது எனில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம்னா ஒரு ஆண்டுல, அரையாண்டுல, காலாண்டுல பார்த்துட்டோம். இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா A = P1 + A divided by 100 1 + B divided by 100 1 + C divided by 100. அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டு இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ABC அப்படின்னு என்ன குறிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்படின்னு சொல்லி குறிக்குது. ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம சம்ம படிச்சு பார்த்துட்டு இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து 5வது, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டியானது கணக்கிடப்படும் பொழுது காலகட்டமானது B/C ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஃபார்முலாவே உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதை பேஸ் பண்ணி மேக்ஸ் போட்டோம்னா நமக்கு இந்த ஃபார்முலாவும் ஈஸியாக இருக்கும். மேக்ஸும் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் கூட்டு வட்டி அப்படின்றதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். A = P1 + R divided by 100 whole power A 1 + B/C into R divided by 100. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஃபார்முலாவுக்கு பேஸ் பண்ணி நம்ம ஒரு சம் போடலாம். அது இல்லாமல் டிஎன்பிசியில் எப்படி இந்த சம்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஜஸ்ட் சம் போட மட்டும் கற்றுக்கோங்க. உங்களுக்கு புக்கில் இருக்க சம் இதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர நம்ம அந்த போடுற முறைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ பேசிக்
அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நம்ம இப்போ புக்கில் இருக்க சம் வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது 8th புக்கில் இருக்குது கூட்டு வட்டி. அதில் சம் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். கூட்டு வட்டியில் நம்ம ஒரு சம் பார்த்துடலாம். அசல் 4000, ஆண்டு வட்டி வீதம் 5%, எண் 2 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஷின்லேயே நமக்கு ஃபார்முலா வந்துச்சு. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அப்படின்னா ஃபார்முலா என்ன? கூட்டு வட்டி ஈக்குவல் டு P1 + R டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. சரிங்களா? இப்போது கொஷினில் என்ன இருக்கோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணலாம். அசல் 4000 × 1 + 5 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 2. இப்போது 1ஐயும் 100ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 100. 100 கூட 5 கூட்டினா என்ன வரும்? 105. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 105 டிவைடட் பை 100ன்னு எழுதிக்கலாமா? இப்போ 105 100னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம்? 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். அப்படி இல்லைனா 10ஆம் வாய்ப்பாட்டில். 10ஆம் வாய்ப்பாட்டில் எல்லாமே 0 வரணும் லாஸ்ட்டு டிஜிட் நமக்கு. இப்போ இதை நம்ம 5ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் அடிக்க முடியும். ஸோ 105 டிவைடட் பை 100 வந்து 5ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தா 21/20ன்னு வரும். எண் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா 2 முறை போட்டுக்க போகிறோம். 4000 × 21/20 × 21/20. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு சம் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட்னா எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், சுருக்கலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஸோ 4000ல் மொத்தம் எத்தனை 0 இருக்குது? 3 0 இருக்குது. அதில் கீழே இங்கே எத்தனை 0 இருக்குன்னா 20ல் இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 2 0 கேன்சல் பண்ணிட்டா 40 × 21 × 21 டிவைடட் பை 2 × 2. இப்போ என்ன பண்ணலாம்? 2 2 4 நம்ம பெருக்கிக்கலாமா? பெருக்கிட்டா ஒரு நாள் 4, இங்கேயும் இங்கே ஒரு 4 இருக்குது. அடித்தா என்ன வரும்? 10. இப்போது 21 21 பெருக்குனா என்ன வரும்? 441. அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா? 2 2 பெருக்குனா 4, 3 3 பெருக்குனா 9, 4 4 16, 5 5 25. அது மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 30 வரைக்கும் நம்மளால் ஈஸியாக கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சுக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட் புக் எடுத்து அது மாதிரி எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸ்கொயர் ஃபார்முலா, கியூபிக் ஃபார்முலா, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் போயிட்டு டிஎன்பிசியில் உட்காந்து நீங்கள் பெருக்கிட்டு இருக்க தேவையில்ல. இப்போது 12 12னா 144 நமக்கு வந்துடும். 13 13 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 169 வந்துடும். 14 14னா 196. இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம். எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. இப்போ நீங்கள் இதை எழுதி ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க. எப்பவும் போல் 21 21 பெருக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். 21 × 21 ஒரு 1 1 21 அப்படியே வந்துடும். 2ஆல் பெருக்குன்னா 42, 2த்தையும் கூட்டினா 441 × 10 = 4410. இது என்னன்னா அசலுக்கும் வட்டியும் சேர்த்து தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதிலிருந்து எவ்வளோ வந்து வட்டி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சேம் கூட்டு வட்டி ஈக்குவல் டு A - P. மொத்த தொகையும் அசலையும் கழிச்சா நமக்கு கூட்டு வட்டி எவ்வளோன்னு கிடைச்சிடும். 4410லேருந்து 4000 கழிச்சா 410. ஸோ இதான் கூட்டு வட்டி. தனி வட்டியில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து கூட்டு வட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கூட்டு வட்டியில் 2வது சம் பார்த்துடலாம். அசல் 5000 ஆண்டு, ஆண்டு வட்டி விகிதம் R = 4%, எண் வந்து 1.5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி பார்த்தோம். இப்போ அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அப்படின்னா ஃபார்முலா என்ன? கூட்டு வட்டிக்கு P1 + R டிவைடட் பை 200 ஹோல் பவர் 2n. இப்போது நம்ம கொஷினில் என்ன அசல் வட்டி ஆண்டு என்ன இருக்கோ அப்படியே எடுத்து நம்ம ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 5000 1 + 4 டிவைடட் பை 200. இங்கே 2 ஆண்டுகள்ன்றதுனால 2 × n வந்து 1 டிவைடட் பை 1.5 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ 1.5 அப்படின்னு தமிழில் எடுத்துக்கலாம். 1.5 போட்டுக்கிட்டோமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வெளியில் இருக்கிறத தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 × 1 1/2 அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1 1/2 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 2 2 கூட 1 கூட்டினா 3. ஸோ 3/2ன்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 2 × 3 டிவைடட் பை 2ன்னு இருக்கா? 3 2 6 6 டிவைடட் பை 2. திரும்பி இதையும் கேன்சல் பண்ணால் 2ஆம் வாய்ப்பாட்டில் நமக்கு 3 வந்துடும். n = 3. இது இப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொரு வழியும் இருக்குது. நம்ம கொஷின்லேயே படிங்க. அது 1.5 ஆண்டுகள், அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஒரு ஆண்டுக்கு எத்தனை அரை ஆண்டு இருக்குன்னா 2 அரை ஆண்டு இருக்குது. ஸோ அடுத்த ஆண்டில் ஒரு 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 ½ இயர், ஒரு அரை வருஷம் அப்படின்னு கூட்டிக்கிட்டால் மொத்தம் எத்தனை அரை ஆண்டு வரும்? 3 அரை ஆண்டு வந்துடும். நம்ம அப்படியே கூட போடலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்க, மேக்ஸுக்கு இப்போ தான் நியூ அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பராக போட்டு வாங்க. இல்லை உங்களுக்கு இது இப்படியே வச்சு கால்குலேட் பண்ணிக்கிட்டேன் நான் ஆன்சர் போட்டுறேன் அப்படின்னாலும் நீங்கள் அந்த கொஷினை பேஸ் பண்ணியே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எண் வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டோம். இது 3 ஆண்டுகள் கிடையாது, 3 அரை ஆண்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? இதை எடுத்துகிட்டு போய் தனி வட்டியில் யூஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து 3 அரை ஆண்டு. இப்போது 5000 1 + 4 / 200 3 ஹோல் பவர் 3ன்னு இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்? 3 வாட்டி நம்ம வந்து அதை பிரித்து எழுத போகிறோம். லாஸ்ட் இயர் 2 ஆண்டுகள் அப்படின்றதுனால 2 வாட்டி பிரித்து எழுதணும். இங்கே 3 அரை ஆண்டு. ஓகேங்களா? 3 ஆண்டு கிடையாது, 3 அரை ஆண்டு. இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் உள்ளே இருக்கிறது நம்ம சுருக்கிக்கலாமா? இப்போ 1 × 200 பெருக்குனா 200 ப்ளஸ் ஒரு 4 கூட்டினா 204 / 200 வரும். இங்கே 204னா இதை 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், அப்படி இல்லைனா 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். நம்ம என்ன பண்ணலான்னா 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கிட்டா என்ன வரும்? 200னா ஃபஸ்ட்டு 20, 5 20க்கு என்ன பண்ணணும்? 5 போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 0 இருக்குது போட்டால் 50. மேலே வந்து பார்த்திங்கன்னா 204 இருக்கா? திரும்ப அதே வந்து என்ன பண்ணோம்? 4ஆம் வாய்ப்பாட்டில் 5 20னா 5 வந்துடும். திரும்பி 4 இருக்குது, ஒரு நாள் 4 51. ஸோ 51/50 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இதெல்லாம் சின்ன சின்ன இதுவு நீங்கள் வந்து அப்படியேவும் அடித்து கேன்சல் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வகுத்து 200 4ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா 51 / 50 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5000 × 51/50 3ஆக போட்டிருக்கேன். அது வேறு ஒன்றும் இல்லை, ஹோல் பவர் 3 அப்படின்றதுனால நம்ம 3 வாட்டி போட்டிருக்கோம். இப்போது இங்கே என்ன பண்ணலாம்? 3 பூஜ்ஜியம் இருக்கா? கீழேயும் 3 பூஜ்ஜியம் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும்? 5 × 51 × 51 × 51 / 3 5 இருக்கும். இப்போது இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 இருக்கா? இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும்? 3 51 / 2 5 5 × 5ன்னு வரும். இப்போ என்ன பண்ணலான்னா 51 5ஆல் வகுத்து பார்க்கலாம். வகுத்து பார்த்தா என்ன வரும்? 10.2. சைடில் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள் எப்படி வகுத்துருக்கேன் அப்படின்றது. ஏன் அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா 2 10.2 அப்படின்னா கீழே இருக்க 2 5 நான் மேலே இருக்க 2 51ஆல் கேன்சல் பண்ணிட்டேன். ஒரு 51க்கு எந்த நம்பரும் இல்லை, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். 10.2 × 10.2 பெருக்குனா நமக்கு 104.04 வரும். இன்ட்டு திரும்ப அதை எதால் பெருக்கணும்னா 51ஆல் பெருக்கணும். அதை 51ஆல் பெருக்கணும்னா 5306.4 வரும். நான் வந்து 104.04 × 51 நான் பெருக்கலை. நீங்கள் அதை பெருக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஆன்சரை போடுங்க. ஸோ உங்களுக்கு அது ஒரு சின்ன ஒர்க்கு. ஏன்னா குட்டி குட்டி ஒர்க்கு நம்ம பண்ணும்போது மட்டும் ஃபுல்லாக வீடியோவே பார்க்காதீங்க. ஒரு வீடியோ பார்க்குறீங்க, மேக்ஸ் போடுறீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு திரும்ப அந்த சம்மை நீங்கள் பார்க்காம போட்டு பாருங்கள். வீடியோ பார்க்காம போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சம்மு வந்து எப்படி போட்டாங்க அப்படின்றது நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கூட்டு வட்டியோடு சேர்த்து அசலையும் கூட்டு வட்டியும் சேர்த்து ஒரு அமௌண்ட் வந்துச்சு, அதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா கூட்டு வட்டி ஈக்குவல் டு A - P. ஏன்னா என்ன? நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் தான் 5306.4 / அசல் எவ்வளோனா 5000. ரெண்டுத்தையும் கழிச்சோன்னா 306.4. ஸோ இந்த சமுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 306.4 கூட்டு வட்டி. கூட்டு வட்டியில் 3வது சம் பார்க்கலாம். அசல் 30,000. முதலாம் ஆண்டு வட்டி விகிதம் 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி விகிதம் 8%. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் சம்மில் வந்து வட்டி வந்து ஒரே ஒரு வட்டி தான், ஆனால் அது முதலாம் ஆண்டு, அரை ஆண்டு, 1.5 வருடம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வட்டி வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. முதலாம் ஆண்டு 7%, ரெண்டாம் ஆண்டு 8%. ஸோ இதுலேயே நமக்கு வந்து ஒரு க்ளூ கிடச்சிச்சு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ P1 + A / 100, 1 + B / 100. இங்கே ABன்னு 2 இருக்கா? ஏல வந்து 7 எடுத்துக்க போகிறோம், B = 8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டா 30,000 1 + 7 / 100, 1 + 8 / 100 அப்படின்னு வரும். சேம் அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா 100 × 1 100 + 7 107/100, 108 / 100ன்னு வந்துடும்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30,000ல் 4 பூஜ்ஜியம் இருக்குது, கீழே 100ல் 4 பூஜ்ஜியம், இங்கே 2 பூஜ்ஜியம், இந்த 100ல் 2 பூஜ்ஜியம், மொத்த பூஜ்ஜியத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 × 107 × 108 வரும். ஃபஸ்ட்டு 107 × 108 பெருக்கிக்கலாம். 7 8 56க்கு 6, மீதி 5, 8 × 0 0 தான் வரும். அதனால் அந்த 5 அப்படியே போட்டுக்கலாம். 1 8 8, பூஜ்ஜியத்தால் என்ன பெருக்கினாலும் நமக்கு 0, அதனால் 3 0 போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 1ஆல் பெருக்க போகிறோம். 1ஆல் பெருக்குனா 107 வந்துடும். 6 5 8 + 1 7, 15க்கு 5, மீதி 1, அந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே இருக்க 1 அப்படியே வந்துடும். 11,556 திரும்ப எதால் பெருக்கணும் அப்படின்னா 3ஆல் பெருக்கணும். பெருக்குனா 3 6 18க்கு 8, மீதி 1, 5 3 15, 15 கூட 1 கூட்டினா 16, 6 போட்டுட்டு மீதி 1 இருக்குமா, திரும்ப 5 3 15, திரும்ப 1 இருக்குமா, 16க்கு 6, மீதி 1, 3 × 1 1, 3 கூட ஒரு 1 அங்கே பேலன்ஸ் இருக்கா, அதை கூட்டினா 4, அப்புறம் 1 3 3, 34,668. இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா அசலையும் வட்டியும் சேர்ந்து வர ஒரு அமௌண்ட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகை மைனஸ் அசல். மொத்த தொகை வந்து 34,668லேருந்து 30,000 கழிச்சோன்னா 4,668. ஸோ கூட்டு வட்டி எவ்வளோ, 4,668. கூட்டு வட்டியில் 4வது சம் பார்க்கலாம். அசல் 10,000, வட்டி வீதம் 8%, n = 2.25 ஆண்டுகள். 2 ஆண்டுகள் தனியாக வரும், 3 ஆண்டுகள் தனியாக. காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலாண்டுனா மொத்தம் 2ல் எத்தனை காலாண்டு, 3ஆல் எத்தனை காலாண்டு அப்படின்னு இது பண்ணாதீங்க. நம்ம கூட்டு வண்டியில் இதுக்குன்னே ஒரு 5வது ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம். A = P + R / 100 whole power n 1 + b/c × r / 100 whole power அப்படின்னு கொடுத்துருக்கோங்க. இதில் ஏன்றது வந்து ஒரு ஆண்டாகவும், b/cன்றது ஒரு ஆண்டாகவும், அதாவது அது ஏன்னா பின்னத்தில் இருக்குல்ல, அதனால் b/c ஒரு ஆண்டாகவும் கணக்கிட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவில் என்ன இருக்கோ அதை வந்து கணக்கில் கொடுத்துருக்க நம்பர்ஸை வச்சு அப்ளை பண்ணி எழுதிக்கிட்டோன்னா 10,000 1 + 8 / 100, 2 ஆண்டுகளை மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்க போகிறோம். 3 ஆண்டு வந்து நம்ம தனியாக கணக்கிடப்பட போகிறோம். 1 + 3/4 × 8 / 100 போட்டுக்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ரெண்டாவதாக 3/4 × 8 இருக்க பற்றி அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு எப்படி சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 1 4 4, 4 2 8, அப்போனா 3 × 2 வரும், 3 2 6. இந்த 6 எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே போட்டுடலாம். போட்டால் என்ன வரும், 1 = 6/100 வருமா. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 100 × 1 100 + 6 கூட்டினா 106, 106 / 100. இதை எதால் வகுக்கலான்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கலாம். நம்ம வகுத்தோம் அப்படின்னா I 2 10, 3 2 6, அப்போனா 53 / கீழேயும் நம்ம 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 50 வரும். 53 / 50 வந்துடும். இங்கே ஃபஸ்ட்டு செகண்ட் இதுவை நம்ம முடிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஆஸ் யூஷுவல் 1 × 100, 100 + 8 108, 108/100. இதையுமே நம்ம 2ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோம் அப்படின்னா 54 / 50. இதையுமே நம்ம 2ஆம் வாய்ப்பாட்டில் இன்னுமே சுருக்கலாம். நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா 27 / 25 வந்துடும். இந்த ஒரு சைடும் கண்டுபிடிச்சோம், இந்த சைடும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம பாக்ஸில் இருக்கிறத இப்போ எடுத்து எழுதணும் அப்படின்னா 10,000 × 27 / 25 × 27 / 25 × 53/50 வரும். இங்கே ஏன் 2 வாட்டி போடுறோன்னா ஹோல் பவர் 2, ஹோல் பவர் 2னா 2 வாட்டி போடணும், ஹோல் பவர் 3னா 3 வாட்டி போட்டிருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் சம்மில் இதை பார்த்துருக்கோம். சரிங்களா. இப்போ என்ன பண்ணலான்னா கீழே ஒரே ஒரு பூஜ்ஜியம் தான் இருக்குது, ஒரு பூஜ்ஜியம் மட்டும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டா 1000 × 27 / 25 × 27 / 25 × 53/5 வந்துடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 25 25 5 இருக்குது. இங்கே ஒரே ஒரு 1000 மட்டும் இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக 25ஆம் வாய்ப்பாட்டில் நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் 25 × 40 எவ்வளோ வரும் அப்படின்னா 1000 வரும். போட்டு பாருங்கள், 40 வந்துடுச்சா. அப்போ இங்கேயும் ஒரு 40 இருக்குது. இங்கே ஒரு 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணுறோம். இங்கே ஒரு 5 இருக்கா, 1 5 5 I 8 40 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோதான் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும், 8 × 27 × 27 / 25 × 53 அப்படின்னு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 27 27 ஸ்கொயரில் இருக்கா, 27 27 பெருக்குனா என்ன வரும், 729.
ஓகேங்களா. 7 7 49க்கு 9 மீதி 4, 7 2 14, 14 கூட ஒரு 4 கூட்டினா 18, திரும்பி 27 ரெண்டாம் வாய்ப்பாட்டில் பெருக்குன்னா 7 2 14க்கு 4 மீதி 1, 2 2 4 4 1 5. இப்போ கூட்டலாமா 9, 8 4 கூட்டினா 12க்கு 2 மீதி 1, 5 1 6, 6 1 7, 729 வந்துடுச்சா. இதை வந்து திரும்ப 53ஆல் பெருக்குங்க. பெருக்கனா 38,637 வரும். அதையும் 8ஆம் வாய்ப்பாட்டில் பெருக்கணுமா. பெருக்கனா 3,09,096 ரூபாய் வரும். இப்போ மேலே மட்டும்தான் நம்ம பெருக்கியிருக்கோம். அதை நம்ம 25ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கணும். வகுத்தோன்னா என்ன வரும்னு பார்க்கலாமா. இப்போ 25 வகுத்தல் 3,09,096. ஃபர்ஸ்ட் ஒரு 25 போட்டுக்கலாம். 10லேருந்து கடன் வாங்கினோமா 3, 3லேருந்து இங்கே ஒரு கடன் வாங்கினா 10, 10லேருந்து 5 போச்சுன்னா மீதி 5. அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு 9 தூக்கி போட்டுக்கலாம். போட்டால் 59. 59 25ல் எத்தனை வாட்டி 59 வரும். 2 தான். அப்போனா 50 தான் வரும். 25 × 2 50 போட்டுக்கோங்க. கழிச்சோன்னா மீதி 9 வரும். அதுக்கப்புறம் 0 எடுத்து போட்டுக்கலாம். 25 × 3 75, 4 போட்டால் 100 ஆகிடும். நம்ம அதை எடுக்க முடியாது, அதனால 3 போட்டுக்கலாம். 75 வந்துடுமா. அதை கழிச்சோன்னா என்ன வரும் 15. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 9. எத்தனை வாட்டி 150 இருக்குது 25ல்னா 6 வாட்டி இருக்குது. அப்போ 6 × 25 150. இதையும் கழிச்சுனா 9, இங்கே ஒரு 6, 3 வாட்டி 75 போட்டுட்டோமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா 21 தான் நமக்கு வரும். இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது, அதனால புள்ளி வச்சு ஒரு 0 போட்டுக்கோங்க. 0 போட்டிங்கன்னா 25 × 8 200 வரும். அதையும் கழிச்சா மீதி என்ன வரும் 10 வரும். 10 பக்கத்தில் இன்னொரு புள்ளி வச்சதுக்கப்புறம் எத்தனை 0 வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். 100 போட்டோன்னா திரும்ப 25 × 4 போட்டால் 100, 0 முடிஞ்சிச்சா. இப்போது எவ்வளோ வருதுன்னா நமக்கு 12,363.84 அப்படின்னு வருது. ஒரு சில சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நமக்கு புள்ளி வச்சதுக்கப்புறம் ஒரு 3 டிஜிட் 4 டிஜிட் நம்ம வந்து வகுத்துட்டு போயிடுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம அப்படிலாம் வேணாம். புள்ளி வச்சதுக்கப்புறம் 2 இல்லை 3 அவ்வளோதான். ஒரு சில இதுலலாம் கண்டினியூ ஆகிட்டே, இந்த 3ஆம் வாய்ப்பாடுலாம் வகுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்ஸ் கண்டினியூவாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ஸ்டாப் ஆகிடுச்சு நமக்கு. இப்போது அசலோட கூட்டு வட்டி சேர்த்து 12,363.84. இதுலேருந்து எவ்வளோ கூட்டு வட்டி அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அசலை கழிச்சுட்டா தான் கண்டுபிடிக்க முடியும். 12,000லேருந்து 10,000 கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும் 2,363.84. ஸோ கூட்டு வட்டி 2,363.84.